இருக்க மாட்டீங்கன்னா யாரும் படிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? மைக் ஆன் பண்ணி வச்சுட்டுங்க. ஓகே ஓகே, இது பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கான இந்த பகுதி அஹ், இரண்டாம் தவணைக்கான முதலாவது பகுதியை தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். இது ஒரு பாடல். ஏன்னா இது ஒரு அழகிய பாடல். மூட ஆமை பற்றியாக நாங்க இந்த பாட்டாவும் படிக்கலாம், அதே மாதிரி கதையாவும் சொல்லலாம். மத்த பிள்ளைகளும் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. நேஹா எல்லாம் ஒன் பண்ணிக்கொள்ளுங்கம்மா வீடியோவை. ஓகே, இப்ப நம்மட கிளாஸ்ல வந்து வீடியோவெல்லாம் கண்டிப்பா ஒன் பண்ணிருக்கணும். ஸோ அதனால வீடியோஸ் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஒன் பண்ணிக்கொண்டைக்கு முடியாதவங்க அடுத்தடுத்த வகுப்புல ஒன் பண்ணிக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ யாரு டனிக்ஷன் போன் ஒரு இடத்துல வைங்க, வச்சுட்டு கொப்பியை கையில எடுத்துக்கொள்ளுங்க. டனிக்சன் போன் ஒரு இடத்துல வைங்கம்மா. டன்சிகன், சாரி, டன்சிகன் போன் ஒரு இடத்துல வச்சுட்டு கையில புக் எடுத்து ஓகே வச்சுக்கொள்ளுங்க, கையில கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க இந்த மூட ஆமை அப்படிங்கிற ஒரு பாடத்தை படிக்க போறோம். யாராவது இந்த பாடத்தை படிச்சிருக்கீங்களா பிள்ளை? யாருக்காவது இதனுடைய கதையை சொல்ல முடியுமா? யாராவது ஒரு சொல்ல முடிஞ்சவங்க ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே, நான் உங்களுக்கு கதையை சொல்றேன். முதலாவது கேட்டுட்டு அப்புறம் நாங்க பாடலாம், எல்லாரும் படிச்சு பார்ப்போம். சோ இதுல ஆமை என்று சொல்லக்கூடிய ஒரு தெரியும், எங்களுக்கு ஆமை தெரியும். இந்த ஆமை தன்னுடைய முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்ய போகுது. அதனாலதான் நாங்க மூட ஆமைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை நாங்க கதைப்பாடல் வடிவத்துல சொல்லுவோம். கதையும் பாடலும் இணைந்த ஒரு வடிவம் கதைப்பாடல் வடிவம். ஒரு குளத்துல நீர் என்ன செஞ்சிருச்சாம், நன்றாக வற்றிருச்சு. சோ அதனால அந்த குளத்துல இருக்கக்கூடிய கொக்குகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா பறந்து போகுது. மீன் எல்லாம் இறந்து போயிடுச்சு. சோ நீரெல்லாம் வற்றி இப்போ ஆமைகளும் அதே நேரம் கொக்குகளும் இறந்து போகக்கூடிய நிலைமையில கொக்குகள் இரண்டும் பறந்து போயிடும். ஏனென்றால் அதுக்கு இறகுகள் இருக்கிறது. சோ அதனால் என்ன செஞ்சிடும் என்றால் தூரமாக இருக்கக்கூடிய அண்மைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு இது பறந்து போக போகுது. சோ அப்படி பறந்து போறத பார்த்த ஆமை என்ன செய்யுது என்று சொன்னால், என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க. ஏனென்றால் ஆமை இருந்தா என்ன செஞ்சிடும் என்றால் ஆமையும் நீர் இல்லாம இறந்து போயிடும். அதனால ஆமையையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப கொக்குகளுக்கு என்ன செய்யறது, எப்படி கொண்டு போறதுன்னு சந்தேகம். கொக்குகளால எப்படி ஆமையை தூக்க முடியும் என்றால் அப்பதான் ஒரு யோசனை வருது. ஒரு தடியில என்ன செய்யலாம் என்றால் ஆமையினுடைய வாயை கவ்விக்கொண்டு அந்த தடியினுடைய இரண்டு பக்கங்களும் கொக்குகள் இரண்டும் என்ன செஞ்சு கொண்டுச்சுன்னா தடிய பிடிச்சு கொண்டுருச்சு. சோ இப்போ என்ன செய்யறாங்கண்டா ஆமையும் கொக்கும் பறந்து போகுதுகள். போகின்றப்போ என்ன சத்தம் கேக்குது பிள்ளைகள்? கீழே யாரு சத்தம் போடுறா? யாரு ஆரவாரம் செய்து சிரித்து கொண்டிருக்கிறா? மைக்கேல். சிறுவர்கள். வெரி குட். சிறுவர்கள் என்ன செய்யறாங்க? ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க, கீழே இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப யாருக்கும் சந்தோஷம் தானே மேல. இப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, மேல ஏதாவது பறந்து போனா பாக்குறதுக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷம். இப்ப அதுவும் ஆமை உண்ட கொக்குகள் இரண்டு தூக்கி கொண்டு பறக்குது என்றால் எங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அந்த சந்தோஷத்துல என்ன செய்யுது ஆமை? கீழே உள்ள சிறுவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்ய, கீழே என்ன சத்தம் கேக்குது என்று சொல்லி இந்த ஆமை வாயை திறந்து பாக்குது. வாயை திறந்து என்ன கீழே சத்தம் என்று சொல்லி கேக்குது. ஏற்கனவே கொக்குகள் என்ன சொல்லிருச்சுண்டா, நீங்க சரி நான் உங்களை கொண்டுகிட்டு போறேன், தூக்கி கொண்டு போறேன், ஆனால் அந்த தடியை என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். ஆனால் அதை கேட்காத ஆமை என்ன செஞ்சிருச்சு, தன்னுடைய வாயை துறந்ததுனால என்ன செஞ்சிருச்சுண்டா கீழே தொப்பொண்டு விழுந்துருச்சு. சோ விழுந்தா என்ன நடக்கும்? அந்த ஆமை பிளந்து போய் உடைஞ்சி என்ன செஞ்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. சோ இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, உண்டு எங்களுடைய கடமையை நாங்க சரியா செய்யணும். என்ன கடமை என்றால், இந்த ஆமைக்கு என்ன கடமை இருக்குதுண்டா, இந்த தடியை சரியா புடிச்சு கொள்ளணும். அப்படி தன்னுடைய கடமையை சரியா செய்யல. அதே மாதிரி ரெண்டு கொக்குகள் சொன்ன வார்த்தையை கேட்கல. கேட்டிருக்குதா? கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. சோ அதனால இந்த ஆமை என்ன செஞ்சிருச்சு என்று சொன்னால் கீழே விழுந்து இறந்து போகுது. சரி, இப்போ நான் இந்த பாடல், இது வந்து ஒரு கதை பாடல்.
சோ இதை நாங்க ஒரு பாட்டா படிக்க போறோம். சரியா? சோ இப்ப எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ராகம் சொல்றேன். சோ அதே ராகத்துல எல்லாம் படிப்போம். மைக் ஆன் பண்ண தெரியும் தானே எல்லாத்துக்கும்? ஓகே, ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே, நேஹா ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வைஸ்மி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்? நாங்க பாட்டை படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம் பார்த்துக்கொள்ளுங்க. குளம் ஒன்றில்லாமையும் கொக்கும் ரெண்டும் வாழ்ந்தன, குளத்தில் தண்ணீர் வற்றவே கூடி மூன்றும் வருந்தின. படிப்புமா? அப்ப எல்லாரும் படிப்புமா? ஓகே, எல்லாரும் படிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. குளம் ஒன்றில்லாமையும் எல்லாமா படிக்கணும். எனக்கு விளங்கல. பிளமா பிளமா படிங்க, பிரச்சனையே இல்லை. பிளமா படிங்க. ரைட்டா? படிப்போம். இல்லாட்டி ஒவ்வொரு ஆளா படிப்போமா? என்னோட சேர்ந்து ஒவ்வொரு ஆளா படிப்போமா? முதலாவது தனிக்ஷன் என்னோட சேர்ந்து படிங்க முதல் பந்திய. ஓகே, தனிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெக்கப்படையெல்லாம் தேவையில்ல. ஒன்றும் வெக்கமில்ல சார், நானே படிக்கிறேன். என்ன? ரைட், படிப்புமா? கஷ்டமா? என்னோட சேர்ந்து யாரு படிக்கிறா? அப்ப முதலாவது ரைட், நேஹா படிப்போம். முதலாவது நேஹா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நேஹா ரைட். படிப்பா பெலமா படிக்கணும். குளம் ஒன்றில்லாமையும் கொக்கும் ரெண்டு வாழ்ந்தன, தண்ணீர் வற்றவே வருந்தின. ஓகேவா? ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து யாரு படிக்க போறா என்னோட? இப்ப அடுத்து யாரு? ஓகே, ரெண்டாவது சங்கீர்த்தனா. குட். ஓகே, சங்கீர்த்தனா படிப்போம். ஓகே, அடுத்து அண்டை ஊரில் உள்ளதோர் படிங்க என்னோட சேர்ந்து. அண்டை ஊரில் உள்ளதோர் அழகு குலத்தை நாடியே இரண்டு கொக்கும் போகவே எண்ணி முடிவு செய்தன. ஓகேவா? அப்ப இதுல முதல் ரெண்டு பாடல் என்ன சொல்ல வராங்க? ஒரு குளத்துல ஒரு ஆமையும் ரெண்டு கொக்குகளும் வாழ்ந்து கொண்டிருக்குது. குளத்தில் என்ன செஞ்சிருச்சுன்ற தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சு. சோ அதனால கூடி மூன்றும் வருந்தின. என்ன மூன்றும்? எந்த மூன்றும் சொல்றாங்க? பசாத், எந்த மூன்றும் என்று சொல்றாங்க? ரெண்டு கொக்கும் ஆமையும். இரண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும் சேர்ந்தா மூன்று. சோ மூன்றும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சுண்டா வருத்தப்படுது. சோ அண்டை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? அண்டை ஊரில் அருகாமையில், அண்மையில் இருக்க பக்கத்துல அருகாமையில இருக்கக்கூடிய, இல்லாட்டினா அடுத்த என்று சொல்லுவோம் நாங்க, இருக்கிற ஊரில் உள்ளதோர் அழகு குளம் என்று சொல்றாங்க. அழகிய ஒரு குளத்துல என்ன செய்யறாங்க? குளத்தை நாடுதல் என்றா பிள்ளைகள்? நாடுதல் போறது. ஏன்னா அந்த இடத்துல நாடி போறோம்னு சொல்லணும். அப்ப நீங்க பாடசாலையை நாடி நீங்க செல்றீங்க, என்னுடைய வகுப்பறையை நாடி நீங்க வர்றீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க என்ன செல்றீங்க? தஞ்சம் புகுங்கிறீங்கன்னு சொல்லுவோம். தஞ்சம் புகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? அதான் அந்த நாடுதல் என்று சொல்றோம். அப்ப இரண்டு கொக்கும் போகவே எண்ணி முடிவு செய்தன. கொக்கு ரெண்டும் என்ன செஞ்சிருச்சு? இப்ப ஓகே, நாங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுச்சு. இப்ப அடுத்து யார் என்னோட படிக்க போறா? வேற என்னோட படிக்க போறா? யாரு? ரைட், ஓகே, விஸ்மி படிப்போமா? ரைட். அதனை கண்டாமையும் படிங்க. அதனை கண்டாமையும் அழுது அண்ணன்மார்களே இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். அடுத்ததையும் படிச்சிருவோமா? அடுத்து படிங்க. நம்மை காலமுற்றிலும் செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துறந்து போதல் சொல்றாங்க. சோ பாப்போம் இதுக்கான என்ன சொல்றாங்கன்ட்டு. இப்ப அந்த ஆமை இவங்க ரெண்டு பேரையும் பாக்குது. என்ன செய்யுதுன்னு அழுகுது. ஓண்டு அழுகுது. என்னைய மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுது. அண்ணன்மார்களே, அப்ப ரெண்டு கொக்குகளையும் அண்ணன்மார்களே என்னை விட்டு போயிடாதீங்க என்று சொல்லி சொல்லுது. இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். அப்ப அந்த ஆமையும் என்ன செய்துண்டா, என்னையும் கூட்டிட்டு போங்க, இந்த வற்றி போன குளத்துல என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் இந்த குளத்திலேயே இறந்து போயிடுவேன், என்னால என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க அப்படின்னு அழுகுது. நன்மை காலம் முற்றும் அப்படிங்கிறது பிள்ளைகள் என்னன்னா, நாங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்த காலத்துல, இப்ப நாங்க எங்கட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கடா, நீங்க ஸ்கூலுக்கு நல்ல சாப்பாடு எடுத்துட்டு போறப்ப, இல்லாட்டி நீங்க ஏதாவது வித்தியாசமா சாப்பாடு டொஃபி எல்லாம் கொண்டு போறப்ப
உங்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு உங்களை விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா? ஏதாவது நல்ல சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தா எங்களோட இருப்பாங்க, மத்தபடி சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓகே ஓகே நான் பிறகு பேசுறேன்ட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல காலம் எங்களுக்கு வர்றப்ப டனிக்சன் இருக்கிறாங்களா அப்படி? டன்சிகனா, சாரி டன்சிகன். ஓகே. இல்ல சார். இல்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட இருக்காங்களா? வைஸ்மி, கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, அப்பதான் நான் உங்களை பார்த்து கொள்ளலாம். ஓகே. நட்பு செய்து வாழ்ந்தவர். அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நல்ல காலத்துல, நான் சந்தோஷமா இருந்த காலத்துல, எனக்கு நல்லது இருந்த காலத்துல என்னோட இருந்தவங்க, துன்பம் கண்ட போதிலே துறந்து போதல் இல்லையே, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போறதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அடுத்து யார் என்னோட படிக்க போறா? யாரு படிக்க போறா? சார் நான். வெரி குட் வெரி குட். நீங்க ஓகே படிப்பா. என்று கூறி வேண்டவே கூறி வேண்டின் இரண்டு கொக்கும் அதனிடம் நன்று தம்பி. ஓகே படிப்போம், இந்த பகுதியை படிப்போம். கனெக்ஷன் படிப்பா. நீயும் வருவதெப்படி நெடுந்தொலைவுமானதே, வெயில் கருக்குமே. படிங்க, சேர்த்து படிங்க. காயும் கருக்குமே, கால்கள் செய்யும் சோர்ந்து போகுமே என்று கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஆய்ந்தன உளவும் ஒன்று கண்டன. ஓகேவா? இப்ப பாப்போம் பிளஸ்ல இருந்து பாப்போம். ஓகே. அப்ப இந்த கொக்குகள் என்ன செஞ்சிருச்சு, நன்மை காலத்துல நாங்க ஒன்னா இருந்தோம், தீமை வந்த பிறகு போறதா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. என்று கூறி வேண்டவே, இந்த இடத்துல வேண்டவே என்கிறது என்ன பிள்ளைகள்? வேண்டுதல் என்றா வேண்டுதல் கேக்குறது. கேக்குறது. என்ன வேண்டுதல்? கேக்குறது. வேண்டல். பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு தெரியும் வேண்டுதல் என்றா, அப்ப அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஏனைய பிரதேசத்துல இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து நாங்க தெய்வத்தை வேண்டுறது அப்படிங்கிற பொருள்ல தான் இருக்குது. அப்ப இரண்டு கொக்கும் அதனிடம் நன்று நன்று தம்பியே நாங்கள் பறந்து செல்வோம். சோ பறந்து செல்வோம்னு சொல்றாங்க. அப்ப கேள்வி ஒன்று கேட்கிறாங்க, நீயும் வருவது எப்படி நெடுந்தொலைவுமா? நெடுந்தொலைவு அப்படிங்கிறது நெடுந்தொலைவு ரொம்ப தூரம். ரொம்ப தூரம், நீண்ட தூரம், ரொம்ப தூரமா நாங்க போகிறதுக்கே. ஆனதே காயும் வெயில் கருக்குமே என்றால் எங்களை வந்து ரொம்ப அந்த வெயில் என்ன செஞ்சிரும் என்றால் வெப்பம் மிகுதி எங்களை காய்ச்சிரும். அதனால என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. கால்கள் சோர்ந்து போகுமே, என்னால நடந்து வர முடியாது. ஆமா சொல்லுது, ரொம்ப தூரம் வெயிலும் இருக்கு, அதே மாதிரி என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் நடந்து வர முடியாதே என்று சொல்றாங்க. என்று கூறி கொக்குகள் இரண்டும் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தன. ஆய்ந்தனங்கிறது வந்து பிள்ளைகள் என்னன்னா ஆராய்தல் என்றதான் அந்த ஆய்ந்தன என்று சொல்லக்கூடிய சொல். ஆராய்ச்சி பார்க்கிறது, போக முடியுமா முடியாதா அப்படின்னு கண்டாங்க. அப்ப உளவுங்கிறது என்ன பிள்ளை? உளவும் ஒன்று கண்டன. உளவுங்கிறது என்ன பொருள் இங்க வருது? என்ன கண்டிருப்பாங்க? அப்ப உளவு காணுதல்டா, இப்ப இதுக்கு என்ன கண்டுட்டாங்க? முடிவு அல்லது தீர்வு. விளங்குதா? தீர்வு அல்லது முடிவு ஒன்று கண்டுட்டாங்க. ஓகே. அப்ப எப்படி? முடிவு, உளவுங்கிறது முடிவு ஒன்று கண்டுட்டாங்க. ரைட். இப்ப அடுத்த ரெண்டு பகுதி யாரு படிக்கிற என்னோட? பரசாதா படிப்புமா? பரசாத் விளங்குதா? வேற யாராவது யாரு படிக்கிற என்னோட? அப்போ உளவும் அப்படிங்கிறது ஒரு முடிவை கண்டுட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஆமை தம்பி உன்னையே அழைத்து போவதென்னிலோ ஊமை போல் இக்குச்சிகளை உன்றன் வாயால் பற்றிக்கொள். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஊமை மாதிரி இந்த தடிய நீ என்ன செஞ்சு கொள்ளும்? குச்சி என்றா தெரியும் தானே பிள்ளைகள்? ஒரு தடிய ஊமை போல உன்னுடைய வாயால நீ என்ன செஞ்சு கொள்ளணும்? உன்றன் வாயால் பற்றிக்கொள் என்பது என்ன பிள்ளைகள்? பிடித்துக்கொள். பிடித்துக்கொள். ஏன்னா பற்றுக்கொள் என்பது பிடிச்சுக்கோ, நான் உன்னை கவனமா கொண்டு போறேன் என்று சொல்றாங்க. அடுத்து குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்லுவோம் உச்சிவானில் செல்கையில் உன்றன் வாயின் திறப்பையல். திறப்பையல் தான் நீ என்ன செஞ்சிடக்கூடாது?
நாங்க திறந்து நீ திறந்துட்டேன்னா விழுந்துரு. குச்சி முனைகள் இரண்டு பிள்ளைகள். எது முனைகள்? இது குச்சி என்றால் இது ஒரு முனை, இது ஒரு முனை. ஆகவே இந்த இரண்டு முனைகள்லையும் கொக்குகள் பிடிச்சு கொள்ள இந்த இடத்துல ஆமா பிடிச்சிருக்கிறாரு. ஆகவே முதலாவது கொக்குகள் சொல்லிருச்சு, நீ இடையில வானத்துல போறப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, உன்னுடைய வாயை திறந்துடக்கூடாது என்று சொல்லிருச்சு. அடுத்து அப்படி திறந்தால் தரையில் வந்து வீழுவாய், தவிடு பொடி ஆகுவாய். தவிடு பொடிங்கிறது என்ன பிள்ளைகள்? தவிடு பொடி ஓகேவா? எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஓகே, வேகமா செஞ்சு கொள்ளுங்க. இப்போ லிங்க் கட் ஆகும், மறுக்க ரீஜாயின் ஆங்க. நேரம் 40 நிமிடம் முடிஞ்சோ கட் ஆனா மறுக்க ரீஜாயின் ஆங்க எல்லாரும். நான் அதுக்கான விடைகளை பார்க்கலாம். ஓகே, நான் பாப்போம். கட்டான மருக நாங்க ரீஜாயின் ஆங்க. சோ முதலாவது வினா ஒரு ஆள் வாசிங்கம்மா பாப்போம். யார் வாசிக்கிறா? வாசிங்க முதலாவதால். குளத்தில் வந்த சார் விடைய சொல்லட்டுமா? வெயிட், எல்லாரும் வந்துடட்டும். ஒரு நிமிடம் இருங்க, ஒரு நிமிடம் இருங்க. நம்ம ஒருத்தவங்க வர இருக்கிறாங்க. சார் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஓகே, இப்ப வாசிங்க பாப்போம். குளத்தில் வாழ்ந்து வந்த பிராணிகள் அவை. இப்பிராணிகள் ஏன் வருந்தின? ரைட், எந்தெந்த பிராணிகள் வாழ்ந்தது? எல்லாரும் சொல்லுங்க. இரண்டு ரைட், ஆமையும் இரண்டு கொக்கும், அல்லது ஆமையும் கொக்கும் என்றிருந்தாலும் சரி. சரி எழுதிருக்கீங்களா? ரைட், ஆன்சர் பண்ணுங்க. இரண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும். இரண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும். சங்கீர்த்தனா எழுதிட்டீங்களா? வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப இரண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும் வாழ்ந்தன. ரைட், இப்பிராணிகள் ஏன் வருந்தின? நீர் இல்லை, தண்ணீர் வற்றியமையால். நீர் வற்றியமையால். ரைட், வெரி குட், சரியானது. எல்லாரும் அது எழுதிருக்கீங்களா? குளத்தில் நீர் வற்றியதால். ஓகே, தண்ணீர் வற்றியதால் அல்லது குளத்தில் தண்ணீர் வற்றியதால் எழுதியிருந்தா சரி. ஓகே, இப்போ அதுக்கு நீங்க டிக் பண்ணி கொள்ளுங்க, சரி போட்டுக்கொள்ளுங்க, சரி போட்டுக்கொள்ளுங்க. பேனா இருக்குதா? ஸோ பிறகு நீங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு இதை போட்டோஸ் எல்லாம் பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பி விடணும். நான் உங்களை எழுத்து பிழையெல்லாம் செக் பண்ணுவேன். எழுத்து பிழை இல்லாம அழகா எழுதணும். ஸோ பொறுமையா அழகா உண்டா எழுதணும். ஓகேவா? ஸோ இதுல இப்போ நீ கிளாஸ் வரவங்களுக்கு நான் டெய்லி ஒர்க் கொடுப்பேன். ஒன்று டெய்லி நீங்க பந்தி ஒவ்வொன்று எழுதி எனக்கு அனுப்பணும் டெய்லி. அப்புறம் இதுக்கான விடைகளை செஞ்சு அனுப்பணும். டியூட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? டெய்லி உங்களுக்கு ஒர்க் கொடுப்பேன். இப்போ நாளைக்கு அடுத்த கிளாஸ்க்கு ஒரு ஒர்க்கும் தருவேன் இப்போ. ஓகே, அப்ப அடுத்து பாருங்க. ரெண்டாவது கேள்வி ஒரு ஆள் வாசிங்கம்மா பாப்போம். வாசிக்கிறேன் சார். வாசிங்க.
ஆமை ஏன் அழுதது? அவ்விடத்தை துறந்து போதல் கூடாது என்பதை ஆமை எவ்விதம் கொக்குக்கு உணர்த்தியது? ரைட், சொல்லுங்க பாப்போம். ஆமை ஏன் அழுதது? கொக்குகள் அவ்விடத்தை விட்டு போனது என்பதால். ஓகே, போனதால, இது போறதால அழுதது. அவ்விடத்தை துறந்துனா விட்டு போற. சொல்லுங்க. அழுது கொக்குகள் இரண்டும் தன்னை விட்டு அண்டை குலத்திற்கு செல்வதால். கொக்குகள் இரண்டும் அண்டை குலத்துக்கு செல்வதால் அழுதது. வேற ஏதாவது எழுதிருக்கலாம் விட? இதே விஷயம்தான். கொக்குகள் அடுத்த குலத்துக்கு போறதுனால அந்த ஆமை அழுதது. அவ்விடத்தை துறந்து என்று சொன்ன விளங்குது அப்படி இல்லை. அந்த இடத்தை விட்டு போதல் கூடாது என்பதை ஆமை எவ்வாறு கொக்குகளுக்கு உணர்த்தியது? இந்த இடத்தை விட்டு நீங்க போக கூடாதுங்கிறத எப்படி உணர்த்துது? என்ன எழுதியிருக்கீங்க? அழுது உணர்த்தியது. ஓகே, அவ்விடத்தை விட்டு நீங்க இல்ல, அது என்ன என்ன விட வரணும்னா, இப்ப பாருங்க, நீங்க இந்த இடத்தை விட்டுட்டு இப்ப போயிடக்கூடாது. இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது முதலாவது பாட்டுல இங்க பாருங்க, அதனை கண்டு அழுது அண்ணன்மார்கள் இதனை விட்டு போகவே எனக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்னா என்ன காரணத்துக்கு சொல்றாங்கன்னா, இந்த தான் விட. நன்மை காலத்துல எங்களோட இருந்தீங்க, ஆனால் நட்பு செய்து வாழ்ந்தவர்கள் துன்பம் வந்த போதில் என்னை விட்டு போறது சரியா? அதனால அவ்விடத்தை விட்டு என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று சொல்லி உணர்த்துறதுக்காக சொல்லதான் அழுகுது. நல்ல காலம் இருக்கிறப்ப என்ன செஞ்சீங்க? எங்களோட இருந்தீங்க. ஆனால் இப்ப துன்பம் காலம் வந்துருச்சு, என்னை விட்டு போகக்கூடாது. ஆகவே அதை சொல்லி உணர்த்துறது மூலமாக இது அழுது. அதான் விட. சரி, எழுதி கொள்ளுங்க பாப்போம் அந்த இடத்த. நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலும் துறந்து போகார் என்பதை உணர்த்து. நண்பர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? துன்பம் வர்ற காலத்துல விட்டுட்டு போக மாட்டாங்க. நன்மை காலத்துல எப்படி இருக்கிறாங்களோ அது போல இருப்பாங்கிறத சொல்லி. ஓகே, எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி யார் வாசிக்க போறா? சார், நான். வாசிங்க. டைரக்ஷன் தன்சிகன். ஆமை ஏன் குச்சியை விட்டு வாயை திறந்து அதனை ஏற்பட்ட துன்பம் என்ன? ரைட். இப்ப பாருங்க, ஆமை ஏன் குச்சியை விட்டு வாயை திறந்தது? முதலாவது கேள்வி. அதனால் ஏற்பட்ட துன்பம் என்ன? சோ ஏன் ஆமை குச்சியை விட்டது, விட்டு வாயை திறந்தது? சிறுவர்களுக்கு கீழே நின்று கைதட்டி கூச்சம் போட்டதால். ஓகே, கீழே இரைச்சல் ஏன் என்று பார்ப்பதற்காக. ஆமா, ஏன் இரைச்சல் என்பதற்காகவும். ரெண்டும் சரி. சரியா? ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா சரி. சிறுவர்கள் எல்லாம் கைகட்டி சிரித்ததும், அதே மாதிரி என்ன கீழே இரைச்சல் கேக்குது என்று பாக்குறதுக்காகத்தான் அது என்ன செய்து வாயை திறந்தது. சோ யார்கிட்ட கேக்குது இரைச்சலாண்டு? என்ன இரைச்சல் என்று யார்கிட்ட கேக்குது? அண்ணன்மார்களான கொக்குகளிடம். கொக்குகளிடம் கேக்குது. ரைட். அதனால் ஏற்பட்ட துன்பம் என்ன? உயிரை துரத்தது. உயிரை துறந்தது. சிதறி போயிருச்சுன்னா சிதறி போய் நொறுங்கி போய் உயிரை துறந்தது அப்படின்னு எழுதிருக்கணும். ஓகே, குட், வெரி குட். எல்லாரும் எழுதிருக்கீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, குட். ஓகே, அடுத்து பாப்போம். எதனை கேட்டல் எதனை காத்தல் வேண்டும்? உண்டாவது எதனை கேட்கணும் காத்தல் வேண்டும் என இப்பாடல் அறிவுரை கூறுகிறது. கடமை காத்துக்கொள்ளவும் கடமை அடக்கத்தை காத்தல் வேண்டும். ஓகே, கடமை அடக்கம் என்பவற்றை காத்து கொள்ள வேண்டும். ஓகே, காக்குறது கடமை. அடுத்து அடக்கம். கேட்டல் என்ன கேட்கிறோம்? வாசிக்க மறந்துட்டோமா? ஓகே, அடுத்த கேள்வி வைக்கிறேன். கேட்டல் என்ன கேட்கணும்? மூத்தோர் சொற்படி கேட்டல். மூத்தோர் சொற்கேட்டல், இதுதான் கேட்கணும். ஓகே, அடுத்தத வாசிங்க. சிறுவர்கள் ஏன் கை கொட்டி சிரித்தனர்? ரைட், விடைய சொல்லுங்க பாப்போம். ஏன் சிரிச்சாங்க?
இப்படி எழுதலாம். வானில் ஆமையை கொக்குகள் இரண்டு தூக்கி கொண்டு பறந்ததை பார்த்து சிரித்தனர். ஏன் சார் சிரிச்சாங்க? உச்சிவானில் ஆமை ஒன்றை ஆமை கொக்குகள் வானில் இரண்டு பறந்ததால் என்று போட்டா பிள்ளை. இல்ல சரி. சென்றன. ஆமை வானில் பறந்ததால் உச்சி வானில ஆமை பறந்து சென்றதால் இதெல்லாம் சரி. விடயம் என்னன்னா ஆமையை பறந்து போறது அதை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா இருக்கு. அதனால அங்க பாரு கொக்கோண்டு பறக்குது என்று சொல்றோம். இப்ப நாளைக்கு சங்கீர்த்தனா பறந்து போகுது வானத்துல, எங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்குமா இல்லையா? சிரிப்பா இருக்குமே. அங்க பாரு மனித குழந்தை ஒன்று பறந்து போகுது, வினோதமா இருக்கு என்று சொல்லி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்க என்ன செய்வோம்? கை கொட்டி சிரிப்போம். அப்படிதான் அந்த ஆமையும் என்ன செஞ்சிருக்கு? பறந்து போறத பார்த்து சிறுவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அதான். ஓகே, அடுத்தத வாசிங்கம்மா பாப்போம் ஒரு ஆள். நான் வாசிக்கிறேன் சார். ஓகே. குளத்தில் நீர் வற்றியதால் எதற்காக பிராணிகள் வருந்தின? ஓகே, ஏன் வருந்துச்சு? குளத்தை உணவு தண்ணி இடம் கிடைக்காமை. உணவிற்காகவும் வாழ்விடத்திற்காகவும். வெரி குட். உணவு கிடைக்காது, நீர் இல்ல, எங்கட வாழ்விடம் இல்ல, இந்த மூன்று. ஏன்னா அப்ப முதலாவது நாங்க போடலாம் உணவு என்று சொல்லி போடலாம். உணவு இன்மையால் போட்டு எழுதி கொள்ளுங்க. வாழ்விடம் உணவு என்பவற்றை வாழ்விடம் இல்ல, நீர் இல்ல. சோ இந்த மூன்று காரணத்தினால இருப்பிடம் சொல்ற வாழ்விடம் போட்டுட்டோம், இருப்பிடம் போட்டோம். வாழ்விடம் இருப்பிடம் எல்லாம் ஒரே விட தானே. ஓகே, குட். அடுத்ததாக கடைசியா நாங்க பாப்போம். ஒரு ஆள் வாசிங்கம்மா பாப்போம். வாசிங்க நேஹா. ஓகே பாப்போம். சோ இப்ப பாடல் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகள் என்ன? இப்ப பாடம் மூலமா என்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்? மூத்தோர் சொல்லி காட்டிடம் வேண்டும். அடக்கம் கடமை அடக்கம் வேண்டும். வெரி குட் பிள்ளைகள், எல்லாருக்கும் ஒரு ஆன்சர். சூப்பர், வெரி குட். இதுல 3 விடயங்கள் உண்டு. மூத்தோர் சொற்படி கேட்கணும், அடக்கமாக இருக்கணும், ஏன்னா அதே மாதிரி எங்களுடைய கேட்டுக்கொள்ளணும், யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளணும் என்ற அந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் இந்த பகுதியில நாங்க பார்க்கக்கூடிய வினாக்கள். அதே மாதிரி உங்களோட புத்தகத்திலையும் ஒரு சில வினாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதே வினாக்கள் தான், ஏன்னா இது தவிர வேற வினாக்கள் இல்லை. சோ இதே வினாக்கள் தான். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் உங்களுக்கு 2-3 ஹோம்ஒர்க் தர போறேன். முதலாவது, நீங்க இந்த மாதிரியான ஒரு அழகான கதை ஒன்றை எழுத போறீங்க, கதை பாடல் ஒன்றை எழுத போறீங்க. எழுத இயலுமா பிள்ளைகள் உங்களுக்கு? இந்த மாதிரி கதை பாடல் பெருசா எழுத வேண்டாம், ஒரு 2 பந்திகள் எழுத போறீங்க. நீங்க யோசிச்சு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கதை உண்ட பாடலா எழுதலாம். சரி, எழுதி பாருங்க. சோ எழுத முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? அது ஒரு வேலை. அடுத்து ஏதாவது ஒரு கதைய பாடல் மாதிரி எழுதணுமா? ஆமா, எங்கூட ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கதை இல்லாட்டி நீங்க கற்பனை செய்த ஒரு கதைய ஒரு பாடலா எழுதணும். ஓகேவா? அத நீங்க எனக்கு அடுத்த எழுதி அனுப்பி விடணுமா? ஆமா, எழுதி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க, நான் பாக்குறேன். அடுத்த வாரம் நீங்க என்ன செய்வேன்னா கேட்பேன், நீங்க என்ன பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்பேன், நாங்க அதை படிப்போம். இப்போ நீங்க நிறைய பயிற்சிகள் எல்லாம் இதுல நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பகுதியா தான் நாங்க படிப்போம். இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா 5 மணிலிருந்து 7 மணி மட்டும் நாங்க டெய்லி படிப்போம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடிக்கடி இந்த காலநிலை சீரற்ற இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் கட் ஆகுது. அதனால இன்றைக்கு நாங்க வெள்ளனிக்கா கிளாஸ் இதை முடிச்சுட்டு நாங்க அடுத்த வாரத்திலிருந்து 2 மணித்தியாலங்கள் படிப்போம். இப்போ நீங்க அடுத்த வாரம் தேடிக்கொண்டு வர வேண்டியது நிறுத்த குறிகள் சம்பந்தமா தேடிட்டு வரணும். 2 வேலை கொடுக்க போறேன். ஒன்று, கதை ஒன்று எழுதியிருக்கணும், எழுதி கொள்ளுங்க. 2வது, நிறுத்த குறிகள் சம்பந்தமா தேடிக்கொண்டு வந்திருக்கணும் எனக்கு. ஓகேவா? தேடி இது சம்பந்தமாக ஒரு டியூட் மாதிரி செஞ்சு எனக்கு என்ன செஞ்சிருக்கணும் காட்டணும். டியூட் என்றா தெரியும் தானே? டியூட் செய்ய தெரியும் தானே எல்லாருக்கும்? A4ல என்ன செய்ய போறீங்க? A4 எடுக்கிறீங்க. என்ன தலைப்பு போட போறீங்க? நிறுத்த குறிகள். தலைப்பு போட்டுட்டு உங்களோட பெயர், உங்களோட தரம், உங்களோட மாவட்டம் என்ன, இல்லைங்கதா? உங்களோட மாவட்டம் என்னன்னு போட்டுட்டு உள்ளால நிறுத்த குறிகள் என்னென்ன நிறுத்த குறிகள் நெட்ல தேடுங்க. சரி, இன்டர்நெட் பவிக்கையிலும் தானே எல்லாருக்கும், எல்லாம் தேடி முற்றுப்புள்ளிக்கு
என்றால் என்ன, காட்புலி என்றால் என்ன, அரைப்புலி என்றால் என்ன என்று சொல்லி எல்லாம் தேடி அழகா எழுதி எனக்கு என்ன செஞ்சிருக்கணும், அடுத்த வகுப்புக்கு முன்னாடி எனக்கு அந்த டியூட்டை போட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்கணும். மறக்காம என்ன செஞ்சிருக்கணும் என்று சொன்னால் பக்க இலக்கம் போட்டிருக்கணும். ஓகேவா? பக்க இலக்கத்தை பெருசா போடணும். இந்த இடத்துல சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பெருசா போடணும். அப்பதான் போட்டோவுக்கு எனக்கு விளங்கும். பக்க இலக்கத்தை போட்டிருக்கணும். அடுத்து இப்ப 2 வேலைகள் ஒரே டியூட்ல செய்யுங்க. முதலாவது நிறுத்த குறிகள், 2வது கதை பாடல்னு போடுங்க. ஏன்னா கதை பாடல் அப்ப உங்களோட கொப்பிலே செஞ்சாலும் பரவாயில்ல. உங்களோட கொப்பி ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப தொடர்ந்தேர்ச்சியா வகுப்புல நீங்க இணைஞ்சு கொள்றீங்கன்றா நீங்க ஒரு சிஆர் கொப்பி வாங்கிக்கொள்ளுங்க. ஒரு 160 பேஜ் சிஆர் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க. நிறைய ஒர்க் பண்ணுவோம், அதனால ஒரு 160 பேஜ் சிஆர் வேணும். அடுத்து இந்த மாதிரி டியூட் செய்யறதுனாலும் ஓகே. அப்படி இல்லைண்டா டியூட் செய்யறதுன்னா சின்ன கொப்பி வாங்க, இல்ல நான் கொப்பிலே எழுதி கொள்றதுன்னா நல்ல கொப்பிலே இந்த மாதிரி கொப்பிலே போடுங்க. கொப்பிலே இப்படி ஒரு பக்கத்தை அப்படி போட்டுட்டு அதுல அழகான நிறப்பேனாக்களை பயன்படுத்தி 2 தலைப்பை எழுதிட்டு இங்கேயும் உங்களோட மாவட்டத்தில் எழுதி அடுத்த பேஜ்ல எழுதி கொண்டு போங்க. ஓகேவா? அப்ப எப்போ செஞ்சு அனுப்புவீங்க எனக்கு? அடுத்த கிளாஸ் அப்படி என்றா நிறுத்தக்கூடியண்டா முற்றுப்புள்ளிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தோடுமா? முற்றுப்புள்ளி என்றால் என்ன? இப்ப இதை பாருங்க, நான் கொடுத்திருக்கேன் ஒரு வாக்கியத்தின் முடிவை குறிக்கிறதுன்னு கொடுத்திருக்கிறேன். நீங்க இன்னும் விரிவா அழகா எழுதலாம் இல்லைங்கதா? நிறைய விஷயங்கள் இருக்கும். முடிவை காட்டுவது, ஒரு வாக்கியத்தின் முடிவை காட்டுவது என்றெல்லாம் எழுதி ஒரு 5 உதாரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 உதாரணம் எழுதுங்க. நான் இங்க சுருக்கமா கொடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு ஒன்றுக்கு எத்தனை எழுதணும்? முற்றுப்புள்ளி என்றால் 5 உதாரணம், காட்புள்ளி என்றால் காட்புள்ளிக்கு 5 உதாரணம், அப்படி தேடி எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்ப கிளியர் என்று நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வகுப்பு பிடிச்சிருக்குதா? விளங்குதா எல்லாருக்கும்? ஓகே, விளங்குது. ஓகே, அப்படின்னா நாங்க அடுத்த வகுப்புல இணைஞ்சு கொள்வோம். இன்றைக்கு நாங்க பார்க்க இல்லாத காரணம் என்னடா, பிள்ளைகள் எங்களுக்கு கவரேஜ் கொஞ்சம் கூடுதலாக கட்டாய் கொண்டே இருக்குது, அதிகமான மழை. அதனால நாங்க அடுத்த வாரத்திலிருந்து 2 மணித்தியாலங்கள் நாங்க பார்ப்போம். ஓகேவா சார்? ஓகேம்மா, சொல்லுங்க. தனிக்ஷன், தன்சிகன் சார், அந்த கதைய சார் நாங்க கதை புத்தகத்துல பார்த்து எழுதலாதோ? வேணா நீங்க உங்களோட கற்பனை இருக்கும் தானே, நீங்க ஒரு கற்பனை கதையொண்ட உருவாக்குங்க. சரியா? நாங்க இன்னொரு கதையும் பார்க்கத்தான் போறோம். நீங்க ஒரு கற்பனை கதையொண்ட உருவாக்கி இதே மாதிரி பாடலா எழுத போறீங்க. மியூசிக் எல்லாம் பண்ணலாம், படிச்சு காட்டணும் அழகா. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. அதுக்கான ஒரு கவிதை பாப்பம், யாரோட கதை நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இருந்தா அவங்ககிட்டையும் உதவிகள் கேட்டுட்டு அவங்ககிட்டையும் கேட்டு பாருங்க என்ன மாதிரி கதை எழுதலாம்னு கேட்டு நீங்களும் ட்ரை பண்ணி நீங்க தான் எழுதணும். அவங்களே எழுத கேளாது, நீங்களே அழகா எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கான வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்புல இருந்து நாங்க இணைஞ்சு கொள்ளுவோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் கிடைக்கும், நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். ஓகேவா? இன்னைக்கு பார்த்த கிளாஸ் எல்லாம் ரெக்கார்டிங் கிடைக்கும். இப்ப நீங்க கவனமா வச்சுக்கொள்ளணும். சாரி, ஓகேவா? ஓகே, டனெக்ஷன் இதுல இருக்க கூடாது. ஓகே, நாங்க இன்றைக்கான வகுப்பை முடிப்போம் பிள்ளைகள். குட் நைட். அடுத்த கிளாஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. பாய். குட் நைட் சார். ஓகே, பாய். டேக் கேர். பாய். 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 Thank you, sir. பாய் மா. குட் நைட். தேங்க் யூ.